ஏசாயா 65 அதிகாரம் வசனம் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வசனங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார், இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார். தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூருங்கள். இதோ எருசலேமை களிகூருதலாகவும் அதின் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் களி கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபனென்று எண்ணப்படுவான். ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேலே வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேலே வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். மனதின் காரிருள் நீக்கிடுவார், சமாதானம் தந்தார். மனதின் காரிருள் நீக்கிடுவார், சமாதானம் தந்தார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமென்.